சார் இது வந்து ஒரு எல்லாருமே மக்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாம இந்த சிஸ்டமோட ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லாம இந்த மணி அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஏக்கர்லயோ 2 ஏக்கர்லயோ நம்ம வந்து சோலார் போடவே முடியாது. பவரை கொடுத்து அதை நீங்க காசு வாங்க ஸ்கீம்லாம் இங்க கிடையாது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஸ்கீமே இல்லை. நீங்க ஏன் சப்ஸ்டேஷன்ல கொடுக்குறீங்கன்னா சப்ஸ்டேஷன் ஒரு மீட்டர் போட்டு நீங்க ஜெனரேட் பண்ண எனர்ஜி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இந்த பவரை தரணும். அந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பே பண்ணும். அது வந்து 5 rupees to 6 rupees தராங்க ஒரு யூனிட்டுக்கு. ஒரு மெகாவாட் 10 lakh rupees நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இனிஷியலா நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளைவே பண்ண முடியும். என்கிட்ட 1 ஏக்கர் இருக்கு 2 ஏக்கர் இருக்கு சோலார் போட்டு நான் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சிம்பிளா ஒரு லேமன் வேலை கேள்வி கேட்கறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி மெகாவாட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன கிரைட்டீரியா? சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஏக்கர்லயோ 2 ஏக்கர்லயோ நம்ம வந்து சோலார் போடவே முடியாது. மெகாவாட் ப்ராஜெக்ட் போடவே முடியாது. ஒரு மெகாவாட் போனா நமக்கு மினிமம் 3 ஏக்கர்ஸ் வேணும். அதே மாதிரி தம் ரூல் ஒரு மெகாவாட் வந்து 3 இயர்ஸ்ன்ற தம் ரூல். செகண்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெகாவாட் மட்டும் செப்பரேட்டா நீங்க போட்டு உங்களால கனெக்ட் பண்ண முடியாது. அது வந்து நீங்க வந்து நியர்பை இருக்க ஒரு சப்ஸ்டேஷன்ல கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஜெனரேட் பண்றது ஜெனரலி நீங்க பவர் ஜெனரேட் பண்றீங்க. அது போய் ஏதாவது ஒரு இடத்துல ஃபீட் பண்ணணும். அது நீங்க பக்கத்துல எடுத்து போய் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போது ஒரு 11 kV லைன் போது அங்க கனெக்ட் பண்ணா அந்த டிரான்ஸ்மிஷன் பவர் அது போகாது. நீங்க அதுக்காக எடுத்து போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல கனெக்ட் பண்ணணும். அது வந்து ஒரு நியர்பை சப்ஸ்டேஷனா இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் EB யோட செட்டப்ல தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அங்க போய் நீங்க இத கனெக்ட் பண்ணணும். இது நீங்க கனெக்ட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து சப்ஸ்டேஷன்ல இருந்து நியர்பை மேபி வித்தின் ஒரு 5 கிலோமீட்டர் மேக்ஸிமம் 10 கிலோமீட்டருக்குள்ள உங்களோட இடம் இருக்கணும். இருக்க சப்ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியாது. அந்த சப்ஸ்டேஷன்ல நீங்க ஃபீட் பண்ற பவர் எடுக்கிறதுக்கான கெபாசிட்டி இருக்கான்னு முதல்ல வந்து டார்கெட் கோல சிம்பிளா சொன்னா ஃபேர் இருக்கான்னு பார்க்கணும். இது ஒரு இப்படி சொல்லாமே ஒரு டேங்க் கீழ இருக்குன்னு வச்சுப்போம். இந்த டேங்க்ல போய் நீங்க தண்ணி ஊத்த போறீங்க. அந்த தண்ணி ஊத்துறத பிடிக்கிறதுக்கு அந்த டேங்க்ல கெபாசிட்டி இருக்கான்றது வேணும்ல. அந்த மாதிரி தான் இந்த சப்ஸ்டேஷன். ஓகே. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் இடம் இருக்கணும். அந்த இடமும் இந்த ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். அந்த நம்ம ஜெனரேட் பண்ற எனர்ஜியை அது கேப்பபிளா இருக்கணும். ஆக்சுவலி நம்ம கனெக்ட் பண்ற இடம் வந்து நம்ம கனெக்ட் பண்ற பவரை டிரான்ஸ்மிட் பண்ற அளவுக்கு அதுல ஸ்பேஸ் இருக்கும். இப்போ மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி மணி ஏர்ன் பண்றதுன்னா சரி ஓகே சோலார் போட்டாச்சு, இடம் நான் எப்படியோ இடம் பிடிச்சிட்டேன்னு வைங்க, இடத்த வாங்கியாச்சு, அதுல எப்படி மணி ஏர்ன் பண்றதுன்னா எப்படி மணி ஏர்ன்? சார் இது வந்து ஒரு எல்லாருமே மக்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாம இந்த சிஸ்டமோட ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லாம இந்த மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க பவரை ஜெனரேட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பவரை கொடுத்து அதுல நீங்க காசு வாங்குற ஸ்கீம்லாம் இங்க கிடையாது. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு ஸ்கீமே இல்ல. அதெல்லாம் தமிழ்நாட்டுல வரவே இல்லை. இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கூட இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இன்னைக்கு இல்ல, மேபி ஃபியூச்சர்ல வரலாம். ஆனா இன்னைக்கு அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் ஆகிற பவரை நீங்க டான்ஜெட் கொடுத்தா டான்ஜெட் உங்களுக்கு காசு தராது. அந்த பவரை வேற ஒரு சப்ஸ்டேஷன்லயோ வேற ஒரு இண்டஸ்ட்ரியோ வேற ஒரு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் பில்டிங் யாரோ ஒரு கன்சூமர் வந்து அந்த பவரை வாங்கணும். அவங்களோட நீங்க அக்ரிமெண்ட் பண்ணணும். நீங்க ஏன் சப்ஸ்டேஷன்ல கொடுக்குறீங்கன்னா சப்ஸ்டேஷன் ஒரு மீட்டர் போட்டு நீங்க ஜெனரேட் பண்ண எனர்ஜி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு இந்த பவரை தரணும். அந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு பே பண்ணணும். அது வந்து தேர்ட் பார்ட்டினா விக்கணும். தேர்ட் பார்ட்டி விக்கணும். தேர்ட் பார்ட்டி நீங்க டான்ஜெட் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கணும். PPA சைன் பண்ணிக்கணும். அந்த பார்ட்டிக்கு விக்கிறதுக்கு அந்த பார்ட்டி உங்களுக்கு பே பண்ணணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றதுக்கு டான்ஜெட் நீங்க பே பண்ணணும். So it is completely a system. It is not just ஒரு பவர் போட்டோம் பவர் எடுத்து போய் கனெக்ட் பண்ற ரெசிடென்ஷியல் கனெக்ட் பண்ண மாதிரி எக்ஸஸ் பவர் போது 3 ரூபாய் 21 பைசா கொடுப்பாங்கன்றது கிடையாது. கமர்ஷியல் மாதிரி கிடையாது. இல்ல யூனிட் எவ்வளவு சார்? சார் டிபெண்ட்ஸ் அபான் சார் கஸ்டமர் பொறுத்து அப்ராக்ஸிமேட்டா 5 rupees to 6 rupees தராங்க ஒரு யூனிட்டுக்கு. சோ ஒரு மெகாவாட் போறோம்னு வைங்களேன், அதுக்கு அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு சார் பட்ஜெட் செலவாகும்? 6 crores ஆகும். 6 கோடி ஆகும். 6 கோடி அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 8 to 9 வருஷம் ஆகும். 8 to 9 years. 8 to 9 years ஆகும். இந்த மாதிரி எல்லா கஸ்டமர்ஸும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார் லோன் கொடுக்குறாங்க பேங்க் எந்த பேங்க்கும் ஈஸியா லோன் தர மாட்டாங்க. அது ரெவென்யூ மாடல் இருக்கணும். அந்த சோலார் போற ஆளுக்கு ப்ராப்பர் இன்கம் அந்த பேக்கப் இன்கம் வேணும். இல்ல அந்த அசெட் வேல்யூக்கு லோன் தரதுக்கு இன்னொரு அசெட் தேவைப்படும். இது எல்லாமே இருக்கு. சரி. சோ ஒருத்தருக்கு இடம் இருக்கும் ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி கிரைட்டீரியா எல்லாமே சூட் ஆகுது. அவர் வந்து போய் சோலார் போடணும் அப்படின்னா அவர் என்ன சார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இனிஷியலா என்ன அப்ரூவல்? சார் அகைன் வந்து நீங்க வந்து இதுக்கு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சனா போய் டைரக்டா போய் அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து எங்களை மாதிரி ஒரு EPC கம்பெனிட்ட வந்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா கைட் பண்ணி அந்த இடத்துல பவர் இருக்கா இல்லையா செக் பண்ணி டான்ஜெட் போல ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டி அந்த ஃபீசிபிலிட்டி செக் பண்ணி அதுக்கு எவ்வளவு அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு ஒரு மெகாவாட் 10 lakh rupees நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இனிஷியலா நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளைவே பண்ண முடியும். அது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டான்ஜெட் ஒரு ஃபீசிபிள் ரிப்போர்ட் எடுத்து நீங்க வந்து ஃபீசிபிளா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. ஃபீசிபிள் இருந்தா நீங்க சோலார் போடலாம். அந்த 10 லட்சம் ரூபாய் எல்லாரும் ரிட்டர்ன் ஆகாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி? ப்ராஜெக்ட் பண்ண ரீஃபண்டபிள் தான். ரிட்டர்ன் ஆகும். பட் யூ ஹேவ் டு டு இட். இனிஷியலா 5 lakhs ஃபர்ஸ்ட் பே பண்ணனும். அப்ளிகேஷன் போடும்போது 5 lakhs அவார்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் 5 lakhs நீங்க கொடுக்கணும். 10 lakhs ஒரு மெகாவாட் செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க டான்ஜெட் போடணும். ஓகே. ஓகே. थैंक यू.